வணக்கம்ப்பா. இந்த படர்தாமரை வரும். அந்த படர்தாமரை வரவங்க அவங்க உள்ளாடைகளை எல்லாம் துவைச்சு நல்லா வெயில்ல காய போடணும்ப்பா. வெயில்ல காய போட்டு நீங்கள் அணியணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு அதை தேய்ச்சி குளிங்க சோப்புக்கு பதிலாக. அப்புறம் ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு நீங்கள் புளிப்பே சேர்க்கக்கூடாது. இப்போ இட்லி தோசை மாவுனா கூட நம்ம புளிக்க வச்சு தான் சுடுவோம். அதனால் அந்த புளிப்பு கூட சேரக்கூடாது. சாதம், இடியாப்பம் இதுகளே செய்யணும். இந்த மைதா மாவில் செய்கிற சப்பாத்தி, இந்த கோதுமையில் செய்கிற புரோட்டா அப்படி இப்படி செய்கிறாங்கள, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாதம், இடியாப்பம் சாப்பிட்லாம். இல்லாட்டி அப்போதைக்கு ஆட்டி நல்லெண்ணெயில் ரொட்டி மாதிரி சுட்டு உப்பு ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி 3 நேரமும் நீங்கள் 7 நாளைக்கு அப்படி சாப்பிடணும். அதில் நீங்கள் என்ன சாப்பிட்ணும், இந்த நீர்ச்சத்து காய்கறி இருக்குல்ல, புடலங்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி சொரக்காய், இந்த மாதிரி காய்களை நீங்கள் பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டு வச்சோ இல்லை சும்மா பொரியலாவோ வச்சு அந்த காய்களவே போட்டு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டு வரணும்ப்பா. அப்படி சாப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த முறையில் தான் உங்களுக்கு படர்தாமரை சுத்தமாக சரியாகி போயிடும். நீங்கள் படர்தாமரையை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அப்புறம் சேர்க்கக்கூடாத உணவுகள் இருக்குதுப்பா. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது காய்கறியில். அப்புறம் கோழி, மீன், கருவாடு இதுகளையும் சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன இந்த காய்கறி இதில் வச்சு சாப்பிடுங்க, சரியாயிடும்.